அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளி இருக்கிறார். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நாம் நடந்து கொள்ளுகிற பொழுது இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய சமுதாய மக்களிடத்தில் நிறைய மக்களிடத்தில் மனதிற்குள் ஒரு பெரும் ஆதங்கமும் அல்லது ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல கருத்தும் பெரும்பாலும் வெளிப்படுகிறத பார்க்கணும். அது என்ன கருத்து, என்ன சிந்தனை அப்படின்னு சொன்னால், நம்ம சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கணும். என்னைக்கு அவர்கள் ஒற்றுமையாக நம்ம ஆகிறோமோ அன்னைக்கு தான் நாம் பலம் பெற்றவர்களாக ஆக முடியும் அப்படிங்கிற சிந்தனை எல்லார் மனசுலையும் இருக்குது. இந்த சிந்தனையெல்லாம் எப்போ மக்கள் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது அல்லது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது மக்கள்லாம் என்ன பேசுவாங்க, நாமெல்லாம் ஒத்துமையாக இருந்தால் தான் அதிகாரத்தை பெற முடியும், அரசியலில் நாம் வலிமை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை முன் வைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு கட்சிக்கு எல்லாருமா போய் ஆதரவு கொடுப்பாங்க, இன்னொரு கட்சிக்கு இன்னொரு ஆதரவு கொடுப்பாங்க. நமக்குள்ளே ஒத்துமை இல்லாதனால தான் நாம் பலவீனமாக இருக்கிறோம், நம்மளை ஆளை நினைக்கிற யாரும் மதிக்கிறதில்ல அப்படின்னு நினச்சி நமக்குள்ளே அங்கலாய்த்து கொள்ளுகிற ஒரு சூழல் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஒற்றுமைங்கிறத எப்போ பேசுவோம் அப்படிங்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு வரைமுறையே இருக்குது. தேர்தல் காலங்களில் தான் அது குறித்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக எப்போவுமே நாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு தேர்தல் காலத்தில் தான் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போவுமே முஸ்லீம் சமுதாயம் அப்படின்னு சொன்னாலே ஒற்றுமையானவர்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான அடிப்படையான விஷயம். ஏன்னா நாம் ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை இந்த இடத்துல பதிவு செஞ்சால் நல்லாயிருக்கும். புகாரியில் 48வது செய்தியாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லீமை திட்டுவது பாவமாகும் அப்படின்னாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை திட்டுவது பாவமாகும் அப்படின்னாங்க. அப்போ திட்டுறது அப்படிங்கிறது ஒரு மனிதனை நேரடியாக பார்த்து திட்டுறது, இதையே பாவம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாய மக்களிடத்தில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை என்னவெல்லாம் பேசப்படுகிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான நடைமுறை உண்மை தானே. புறம் பேசுறது, குறை சொல்கிறது, அவதூறு சொல்கிறது, படித்தும் இழித்தும் பேசுகிறது, பட்டப்பெயர்களை சொல்லி அழைப்பது, கேலி செய்வது, வலைதளங்களில் மீம்ஸ் தயார் பண்ணி போடுறது, இப்போ இதெல்லாம் நிறைய பார்க்குறோம்ல. நம்முடைய சகோதரனை நாமே இழிவுபடுத்துகிற காட்சிகளை, ஒருவரை ஒருவர் அல்லது இழிவுபடுத்தி கொள்ளுகிற காட்சிகளை சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்குறோம்ல. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை திட்டுறதே பாவம்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இதெல்லாம் எத்தனை பெரிய பாவங்களை, எத்தனை பெரிய காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒற்றுமை என்கிற இந்த வார்த்தை எப்பொழுது உண்மைப்படும்? நான் என்னுடைய சகோதரனை நான் நேசிக்கணும், என்னுடைய சகோதரன் நேசிக்கணும், ஒருவரை ஒருவர் நான் நேசிக்கணும். முதல்ல முஸ்லீம் என்கிற பார்வை என்னிடத்தில் இருக்கணும். முஸ்லீம் என்கிற பார்வை இருக்கிற பொழுது நான் அவனை நேசிப்பேன், அவன் என்ன நேசிப்பான். அப்போ அந்த நேசம் இருக்கணும் முதல்ல, அப்போ தானே ஒற்றுமை ஏற்படும். அப்போ திட்டுறதே பாவம்னு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை எங்கே இருக்குது? தன்னுடைய சகோதரனையே பல்வேறு வார்த்தைகளில் கீழிறக்கி பேசுகிற சூழலையும் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இங்கே எப்படி ஒற்றுமை ஏற்படும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவனுடன் போரிடுவது இறை மறுப்பாகும் அப்படின்னாங்க. போரில் சண்டை செய்கிறது இறை மறுப்பாகும்னாங்க. திட்டுறது பாவம், அவனோட போர் செய்கிறது இறை மறுப்பு அப்படின்னாங்க. அப்போ எவ்வளவு பெரிய காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து இந்த சமுதாயத்தினுடைய ஒரு ஒருங்கிணைப்புக்கான வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க.
இதை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களில் பொன்மொழிகளில் நம்ம பார்க்குறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, தான் விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும், அவன் தான் உண்மையான முஸ்லீம் அப்படின்னாங்க. அப்போ நான் எனக்கு என்ன விரும்புகிறேன்னா, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா, என் சகோதரன் என் சமுதாயம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் முன்னேறணுன்னு நினைக்கிறேன்னா என் சமுதாயத்தில் முன்னேற்றம் அடையன்னு நினைக்கணும். நான் செல்வந்தரா வாழணும்னு நினைக்கிறேன்னா என் சகோதரனும் செல்வந்தா வாழணும்னு நான் நினைக்கணும். அவனுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். இறைவா, எனக்கு என்ன மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கிறியோ, செல்வத்தை கொடுத்துருக்கியோ, வசதியை கொடுத்துருக்கியோ, வாய்ப்பை கொடுத்துருக்கிறியோ, அது மாதிரி என் சகோதரனுக்கு அவருக்கும் நீ கொடு. அவருக்கு செல்வத்தை கொடு, கஷ்டத்தை போக்கு, அவருடைய சிரமங்களை போக்கு, அவருடைய வாழ்க்கையை அவரை உயர்த்து, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய செய் என்று நம்முடைய சகோதரனுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது, நமக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வானவரை நியமனம் செய்து, அந்த வானவர் இறைவா அதையே இவருக்கும் கொடு, அதையே இவருக்கும் கொடு என்று சொல்லுவார்கள் அப்படிங்கிறத நபிமொழிகளில் நம்ம படிக்கிறோம்னு சொன்னால், அப்போ இது போன்ற காரியங்கள், செயல்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, அவனோட சண்டையிடக்கூடாது, அவனை படித்து இழித்து பேசக்கூடாது, அவனை குறை சொல்லக்கூடாது, அவனை புறம் பேசக்கூடாது, அவன் மீது அவதூறு சொல்லக்கூடாது, அவனை பட்டப்பெயர் கொண்டு அழைக்கக்கூடாது, அவனை கேலி செய்து பேசக்கூடாது. நான் எதை விரும்புகிறேனோ அதை அவனுக்கும் நான் விரும்பணும், அப்போதான் உண்மையான முஸ்லீமாக நான் ஆக முடியும் என்ற நிலைப்பாடு எப்பொழுது நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாக வருகிறதோ அப்போ நம்ம உண்மையான முஸ்லீம்களாக ஆகிவிடுவோம். நாம் அந்த ஒற்றுமை என்கிற அடிப்படையில் அனைவரும் வந்துடுவோம். அப்போ தானே ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படுகிற போது நமக்கு சங்கடம் இருக்கும். வடநாட்டில் ஒரு முஸ்லீம் அடித்து கொலை செய்யப்பட்டான்னா இங்கே நமக்கு கோபம் வருது, கொந்தளிக்கிறோம், அதற்கான ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் செய்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் நம்முடைய அண்டை வீட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது நாம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற சூழலை பார்க்குறோம்ல. நம்ம அண்டை வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம்ல. அப்போ அது மாதிரியான அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அருகாமையில் இருக்கிற நம்முடைய சகோதரர்களுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் எப்பொழுது நாம் உருவாக்குகிறோமோ அப்போ தான் நாம் உண்மையான முஸ்லீம்களை ஆக முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த ஒற்றுமை என்கிற அடித்தளத்திற்கு வழிகாட்டுதால தான் ஒரு முஸ்லீமோடு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இது புகாரியில் 48வது செய்தியாகவும் முஸ்லீமில் 116வது செய்தியாகவும் இடம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.